இந்த 8வது இதோ எப்படி முடிச்சிருவோம். அசௌ யோ அவசற்பதி நீலக்ரீவோ விலோகிதா உதைனம் கோபா அதிருஷன் நதிருஷன் உதகாரியः உதைனம் ஸ்வமிருதானி சத்ருஷ்டோ மிருடயாதி நஹா. என்ன சொல்கிறது இதில் அப்படின்னா, இது 7வது மந்திரம். இது மூலியமாக ருத்ரனுக்கு சமாதானப்படுத்துகிறோம். 8வது மந்திரத்தினால இஷ்ட சித்தியை வேண்டிக்கிறோம். பரமேஸ்வரனே தன்னை அனைவரும் கண்டு கழிக்கட்டும் என்ற கருணையினால் பிரதி தினம் சூரிய மண்டல ரூபமாக ஆகாய மார்க்கத்தில் அப்படி சென்று வருகிறார். நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியும், நான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் பண்ணுற தப்புகளையும் சரி நல்லதையும் சரி நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரத்யட்சமாக தெரியணும் இல்லையா? அது ஆகாய மண்டலத்தில் இந்த லோகத்தையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் சந்தோஷப்படணும். இவ்வளோ பிரகாசமாக ஒருத்தர் இருக்கார் பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இல்லை ஒரு சாதாரண, ஏன்னு கேட்டால் சாதாரண பாமர மக்களுக்கு பெரிய ஒரு ஞானம் தத்துவம் அதெல்லாம் புரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சிருக்காது. அந்த சமயத்தில் இப்படிப்பட்ட மேலே ஒரு ஆகாய மார்க்கத்தில் போயிட்டு இருக்கிற போதே ஒரு பாமர மக்கள் கூட அந்த ருத்ரனாகிய அந்த பரமேஸ்வரனை பரபிரம்மத்தை பார்க்கறதுக்கு ஒரு வசதி. இந்த சாதாரண கண்ணுனால பார்த்து புரிஞ்சுக்கோ இந்த ரூபத்தில் அப்படின்னு ஒரு ரூபத்தை காட்டி வச்சார். அப்படி அறிவே இல்லை அப்படின்னா அதுக்கு ஜென்ரலாக என்ன சொல்கிற, மாடு மேய்க்கிறவன் அப்படின்னு அறிவு இல்லைங்கிற மாதிரி பேசுவாள். அதுதான் ஒரு உதாரணமாக எடுத்து சொல்கிற வழக்கம். அப்படி ஆபால கோபாலம் அப்படின்னு சொல்கிற வழக்கம். அதை மாதிரி இப்போ என்ன சொல்கிற இந்த மந்திரத்தில் கோபா அதிருஷன்னு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். திரும்ப உனக்கு ஞானமே இல்லையா? இப்படி பகவான் இருக்காங்கிறத பற்றி உணர்வு கூட இல்லையா? அப்படி உணர்வே இல்லாமல் ஒரு தனக்கு இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இல்லை சாதாரணமாக அவங்க மாடு மேய்க்கிறவனுக்கு இறைவனை பற்றி என்ன யோசனை? இந்த ஆடு மாடு எப்படி இருக்குங்கிறத பற்றி யோசனை. பகவான் மொத்தம் இருக்கான் அப்படிங்கிற பற்றி இந்த தத்துவ ரீதியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே கிடைக்காதவனாக இருந்தான்னா அவன் சாதாரணமாக போயிட்டு இருப்பான். அவன் தனக்கு வேண்டிய சாப்பாடை சாப்பிட்றதுக்கும் அதுக்கு வேண்டிய அதை உணவை சம்பாதிப்பதற்கும் அதிலேயே முயற்சி பண்ணிட்டு நமக்கு மேலே ஒருத்தன் இருக்காங்கிற எண்ணமே இல்லாமல் அப்படி இருப்பான். அப்படி இருந்தால் கூட அவனுக்கும் புரியணும்ல, மேலே என்னடா ஒரு சூரியன் மாதிரி ஒன்று, இந்த சூரியன் போயின்னு இருக்க, அவ்வளோ பிரகாசமாக இருக்க, இந்த பிரகாசத்துக்கு யார் பிரகாசத்தை கொடுத்தா, ஒளியை கொடுத்தா? அவன் நமக்கு என்ன பண்ணுறான்? அவன் இல்லைன்னு சொன்னாக்க நம்ம எல்லாம் உயிரினங்கள்லாம் எழுதி விடும் அப்படின்னு தெரியுறதே. அவன் இல்லைன்னா நமக்கு கஷ்டமாக இருக்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படிப்பட்ட பரமசிவன் ஆதித்ய ஸ்வரூபத்தில் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, ஆடு மாடு பிராணி அதெல்லாம் பற்றி பகவானை பற்றி சிந்திக்கிறதா தெரியாது, யாருக்கும் தெரியும். இப்போ நாய் இருக்குது, அது இன்னும் பகவான் ஒருத்தர் இருக்கான் அப்படியெல்லாம் நினச்சி பார்க்க போகிறதா? அது இல்லைன்னா கூட மேலே ஒரு சூரியன் ஒன்று இருக்குது, அது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் அந்த ரூபத்தில் வழிபடக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கிறது நமக்கு. அப்படி சச்சிதானந்தமயமான ஒரு அத்வைத ஸ்வரூபம் யாருடைய அறிவிற்கும் எட்டாதது. கைலாசவாசியான சகுண சுரூபமாக உபாசகர்களால் மட்டும் அறிய தகுந்தது தான் அது. உபாசகர்கள் நினைத்தான் அதையே நினைத்து பிரம்மஸ்வரூபம்னா என்ன அப்படிங்கிறத அவர்களுக்கெல்லாம் புடிப்படும். ஆனால் சூரிய மண்டல ரூபியாக இருக்கிற பரமேஸ்வரனும் எல்லா பிராணிகளுக்கும் கண்டுகளிக்கத்தக்கது. எல்லா பேரும் பகவானை பார்க்கலாம். எப்போ? சூரியன்ட்ட பாரு. அப்படி எல்லாரும் அந்த சிவனுடைய ஸ்வரூபத்தை, ருத்ரனுடைய ஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணி சிரேசை அடையட்டும்
அப்படிங்கிற ஒரு வெறும் கருணையோட ஆகாத்தில் சென்று வருகின்ற இந்த பரமேஸ்வரன் நமக்கு சுகத்தை அளிக்கட்டும் அப்படின்னு இந்த மந்திரத்தின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த ருத்ரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்னு நாயனார்கள் ஒருத்தர், நாயன்மார்கள். இந்த நாயன்மார்கள் பற்றி பேசுகிறதெல்லாம் பெரிய புராணத்தில் பேசுகிறார். பெரிய புராணத்தில் சேக்கிழார் அதெல்லாம் எழுதினார். 63 நாயன்மார்களில் நாயன்மார்கள் பற்றி பேசுகிறார். அப்புறம் 9 தொகை அடியார்களை பற்றி பேசுகிறார். அவர்களுடைய வரலாற்றை சொல்கிறார். அந்த 63 நாயன்மார்களில் ஸ்ரீ ருத்ர பாராயணத்தை பண்ணி முக்தியை அடைந்த ஸ்ரீ ருத்ர பசுபதி நாயனாரின் சரித்திரத்தையும் சொல்லியிருக்கார். சோழ நாட்டில் திருத்தலையூர் அப்படின்னு ஒரு ஊர், அதில் அவதரித்தவர், அதில் பிறந்தவர் தான், அந்த ஊரில் பிறந்தவர் தான் அவர். பசுபதினு அவருக்கு பேர். ஒரு அந்தணர். தினமும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு தாமரை தடாகம் இருக்கும். அந்த தடாகத்தில் கழுத்தளவு ஜலத்தில் நின்றுட்டு கைகள் ரெண்டையும் தலைமையில் தூக்கி குவித்து வைத்து கொண்டு இந்த சிவனுடைய திருவடிகளை மனசில் தியானித்து கொண்டு வேதத்தின் சாரம் சொன்ன வேத சாரம் சொன்னோமே இந்த ருத்ரத்தை, அந்த ஸ்ரீருத்ரத்தை இரவு பகல் ராத்திரியும் பகல்லையும் சொரம் தப்பாமல் என்ன பண்ணார், ஜெபிச்சுட்டே வருவாராம். அதனுடைய பயனால் அப்படி அவர் ஜெபிச்சுட்டே இருந்ததுனால சிவபெருமானுடைய திருவுருளை பெற்று அவருடைய சிவலோகம் அடைந்தார். சிவலோக பிராப்தின்னு சொல்கிறோமே கடைசியில். சிவலோகம், பிரம்மலோகம், வைகுண்டம், விஷ்ணுலோகம், இதெல்லாம் கடைசி அல்டிமேட்டாக துக்கமில்லாத ஆனந்தமயமான ஒரு நிலையை அடைவது தான். இல்லைன்னா திருப்பி திருப்பி பிறந்துன்னு இருப்போம். ஸோ திருப்பி பிறவா தன்மையோடு போய் சேரக்கூடிய அந்த இடத்துக்கு அதை பெற்றார், அந்த நிலைமை அடைந்தார். அந்த நிலைமை அடைந்தார் அப்படின்னு சொல்லி யார் சார் பார்த்தா உடனே நம்ம சின்ன குழந்தையிலேருந்து ரொம்ப தார்க்கிக ரீதியாக பேசும். அவருடைய கடைசி நிலைமை பார்த்தாலே புரியும். அவர் அமைதியாக யாருக்குமே எந்த விதமான துன்பமும் இல்லாமல் வியாதி வைக்க இல்லாமல் அப்படியே போகிறார்கள் என்பது அவர் அருகிலே இருந்தவர்களால் தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான நிலைமையில் தான் அவர் இறந்தார். அப்படின்னா நிச்சயமாக அவர் மோட்சம் அடைந்தார்ங்கிறது புரிஞ்சுக்கலாம். இத்தனையும் சொல்லியிருக்கிறதுனாலேயே அவர் மோட்சம் அடைந்தார்ங்கிறதும் நமக்கு புரியுது. இதெல்லாம் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கணும். இப்படி ஸ்ரீருத்ரத்தை பாராயணம் செய்து மோட்சம் அடைந்ததால் அவர் பேர் ஸ்ரீருத்ர பசுபதி அப்படின்னு பேர் வந்தது. இது எப்படி தெரியும் சார்? அதை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களா? டாக்குமெண்டேஷன் சுந்தரர் சொல்லியிருக்கார். என்ன சொன்னார்? நீடு அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலையால் ஆடு சேவடி அருகுற அணைந்தனர். ஆடு சேவடி அணுகுற அணைந்தனர். அங்கே போயிட்டார் பகவான்கிட்ட. அவருக்கு பாடு பெற்ற சீர் உருத்திர பசுபதியாராம். அதனால தான் அவருக்காக பாடுபட்டதுனால ருத்ர பசுபதியாராம். கூடு நாமமும் நிகழ்ந்தது குவலயம் போற்ற சேக்கிழார் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன். அப்படி அவரை அறிமுகப்படுத்திய அந்த சேக்கிழாருக்கும் இந்த ருத்ர பசுபதிக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு அடியாருக்கும் அடியார்னு சொல்கிறோமே, இந்த அடியாருக்கு அடியாரே நான் வணங்குகிறேன்னு சொல்லி சுந்தரர் சொல்கிறார் பெரிய புராணத்தில். பெரிய புராணத்தினுடைய கதையை விளக்கி சொல்கிறார்.